101 நம்பர் ரூம்ல இருந்து பேசுறேன். ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்டா? ஒண்ணு இல்ல. மதுரைக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு. தூங்கறதுக்கு முன்னால ஒரு பெண் குரலை கேட்டுட்டு தூங்கணும் போல தோணுச்சு. அதுக்காக கூப்பிட்டு. யாருங்க நீ? என்ன காப்பாத்துங்க. யார் நீ? இது என்னன்னு சொல்லுங்க. ஹோட்டல் சாப்பாட்டு டவல். நான் அந்த டவல் மாதிரி. அப்படின்னா இந்த டவல் எத்தனை பேர் மடியில கிடந்திருக்கும்? You mean கால்கள்? அனுதாபம் இருக்கட்டும். அங்க வெளியில ரவுடி பசங்க இருக்காங்க. நான் தப்பிச்சுக்கிட்டு ஓடி வந்தேன். ஒளிஞ்சுக்க இடம் கொடுங்க. என்ன காப்பாத்துங்க. வந்தாச்சு. நீ அழகா இருக்கியோ இல்லையோ, ரொம்ப புத்திசாலி. பின்ன நான் எத்தனை பேரை லட்சாதிபதி ஆக்கியிருக்கேன். லட்சாதிபதி ஆக்கியிருக்கியா? யார? பல கோட்டீஸ்வரங்களை. பேர் என்ன? அருந்ததி. முருகா முருகா. பைந்தமிழ் சோலைதனில் பரவசமாய் கனவில் பார்த்ததை என் சொல்வேன் பாங்கினி கேளாய். பைந்தமிழ் சோலைதனில் பரவசமாய் கனவில் பார்த்ததை என் சொல்வேன் பாங்கினி. வணக்கம். என்ன கண்டு வெக்கப்படுறாங்களா இல்ல பயப்படுறாங்களா? கோலு ரொம்ப நல்லா இருக்கு. நேத்தே வரலாம்னு நினைச்சேன், முடியல. உட்காந்துக்கிறேன். எல்லாரும் சும்மா இருந்தா எப்படி? யாராவது பாடுங்களேன். புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக, அந்த பாமா ருக்மணி இருவருமே அவன் ஒருவனுக்காக. புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக, அந்த பாமா ருக்மணி. அத்தான் அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. ஏன் சிரிக்கிறீங்க? என் பாட்டுக்காகவா? ஓஹோ, நீங்கெல்லாம் இந்த தெரு தானே? ஆமா. இந்த தெருவில் இருக்கிற ஆம்பளைங்க அத்தனை பேரும் எனக்கு பழக்கம் உண்டு, ஒருத்தரை தவிர. இந்த கிண்டல் என்கிட்ட வேண்டாம். வெத்தலை பாக்குடுமா? சரி, நானே எடுத்துக்கிறேன். ஒருத்தர் தவறன்னு சொன்னியே, அந்த ஆம்பளை யாரு? அதை மட்டும் சொல்ல மாட்டேன். நாளைக்கும் கொலுவுக்கு வரேன். இந்த பக்கத்து வீட்டுக்காரி திடுதிப்புன்னு கொலுவுக்கு வந்துட்டான். ரொம்ப அசிங்கமா போச்சு. சனிய அவன் ஏன் வந்தா? எனக்கே ரொம்ப அசிங்கமா போச்சு. அதான் நான் மாடிக்கு ஓடி வந்துட்டேன். உனக்கு ஞாபகம் இருக்கா ரேகா? நம்மளை சேர்த்து வச்சதே இந்த பட்டன் தான். நான் 12ஆம் நம்பர் பஸ்ல வந்துகிட்டு இருந்தேன். அப்ப என்ன பார்த்து பார்த்து சிரிச்சேன். பரியாசம் பண்றியாக்குன்னு எனக்கு ஒரே கோவம். அப்புறம் பார்த்தா நான் பட்டனே போடல.
ஒரே வெக்கமா போச்சு எனக்கு. இது பொத்தான் தைக்கிறவ எல்லாம் பொண்டாட்டி ஆயிட முடியுமா? மறுபடியும் நீ எதுக்கா இங்க வந்த? தாலி கட்டின பொண்டாட்டி புருஷனை தேடிக்கிட்டு வந்தேன். என்னடி சொன்ன? இவர் ஊன் புருஷனா? இதோ அவர் கட்டின தாலி. பல்ல உடைப்பேன். ஏன் பல்ல உடைப்ப? உன்ன மாதிரி கசன் சிஸ்டர் சொல்லிட்டு தலை தொடர்பு வச்சிருக்கேனா? பாத்தீங்களா, பரஸ்திரி ஸ்நேகம் பத்தினி அடி வாங்குறான். அம்மா தாய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தெரிஞ்சும் தெரியாமலும் நீ எப்படியாவது இருந்துட்டு போ. அதை பத்தி நான் பெருசா கண்டுக்கல. ஆனா என் புருஷனை ஒரே அடியா என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதம்மா. இந்த தாலி மேலான வாங்க போலாம். பத்தினி சாபம், அப்புறம் பித்து பிடிச்சாலைவே. கொஞ்ச நேரம் இருந்துட்டே வாங்க. பரவாயில்ல. அது எப்படி நடந்து நான் என்ன சபிச்சிடாதே. நீ என் கழுத்துல கட்டின தாலிய அவ எடுத்து தங்க கழுத்துல கட்டிட்டு இப்ப என் கழுத்த இருக்கிறா ரேகா. ஆகவே மற்ற பெண்களுடன் தகாத உறவு கொண்டிருக்கும் உண்மை ஊர்ஜிதமாகிவிட்டபடியாலும் தாலி கட்டிய மனைவியான எனக்கு துரோகம் இழைக்கப்படுவதாக நான் கருதுவதாலும் என் கணவரிடமிருந்து சட்டப்பூர்வமான விவாகரத்தை கோருகிறேன். ரேகா, ரேகா, ஜஸ்ட் இதுல ஒரு கையெழுத்து. அப்புறம் பாரு இந்த ஆளோட தள்ளெழுத்த. நான் வாங்கி தரமா விவாகரத்து? ஜஸ்ட் இதுல ஒரு கையெழுத்து. தெய்வத்தை வேண்டிக்கிட்டு, ஒன்னும் இல்லப்பா, ஒரிஜினல் தெய்வம், கையெழுத்து போடுமா? இதெல்லாம் நம்பாதே, அத்தனை வேஷம். இவன் ஜெகதவ பிரதாப. நீ கையெழுத்து போடுமா? ஸ்பெல்லிங் ஞாபகம் இருக்குல்ல? REKHA. பாத்தியாடி, பாத்தியா என் பொண்ணு இவ கேரக்டர். நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் அம்மா தாயே, தயவு செய்து என்ன அத்தான்னு கூப்பிடாதே. இனிமே என் வீட்டுக்கும் வராத. நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லத்தான் வந்தேன். தெரியாதனமா அப்ப உதவி செஞ்சுட்டேன், என்ன விட்டுட. அப்போ இங்க வாங்க. அப்பப்ப வந்து நன்றியை வாங்கிட்டு போக சொல்றியா? இப்பவே நான் மூஞ்சியில கர்ச்சீஃபை போட்டுட்டு வந்தேன். நீ நான் கல்யாணம் ஆனவன். கல்யாணம் ஆனவங்க இங்க வர்றதே இல்லையாக்கும். அம்மா தாயே. அம்மாங்காதீங்க, பேரை சொல்லி அழகா கூப்பிடுங்க. உன் பேர் என்ன தாயே? மறந்து போயிட்டேன். அருந்ததி. ஐயோ ஐயோ. ஏ எல்லாரும் அருந்ததி பார்த்துதான் கல்யாணம் பண்ணுவாங்க. நீ போய் இந்த பேரை வச்சுக்கிட்டு இருக்கே. ஒரு நல்ல பொண்ணா நல்ல வாழ்க்கை அமைச்ச கூடாதா? இதுக்கு என்ன குறைச்சல்? பம்புல மாட்டிக்கிற தொழிலா இருந்தாலும் வரி இல்லாத தொழில். மாட்டிக்கிட்ட அப்ப என்ன பண்ணுவேன்? உங்கள மாதிரி யாராவது வந்து காப்பாத்துவாங்களே. சரி, காப்பாத்தல. மதுரையில இருந்து இங்க வந்த மாதிரி மாத்தலாய் வேற ஊருக்கு போயிடுவேன். உங்களுக்கு எல்லாம் டிரான்ஸ்பர் வேற உண்டா? அடம் பிடிக்கிற நீ. பொண்ணா பிறந்த உனக்கு கேரக்டர் முக்கியம் இல்லையா? எத்தனை கேரக்டர் நான் இங்க சந்திக்கிறேன். அப்புறம் எனக்கு நீ ஏன் கேரக்டர்? இந்த பாரு, இது மகா பாவம். பாவமா? இங்க வர்றவங்கதான் அந்த பாவத்தை பங்கு போட்டு எடுத்துட்டு போயிடுறாங்களே. சில பேர் நேர்மையை விபச்சாரம் பண்றாங்க, சில பேர் அறிவியே விபச்சாரம் பண்றாங்க, இதே காசுக்காக. அட இது கிட்டா போச்சு. என் மனசு ஒன்னால மாத்த முடியாது. உனக்கு அட்வைஸ் பண்ணி ஒன்ன மாத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ராமாயணம், மகாபாரதம், கீதை இது மாதிரி இதிகாசங்கள்லாம் படிக்கணும்.
அதெல்லாம் என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? மது மது இந்த மாதிரி அட்வைஸ் பண்ண அடிக்கடி வாங்க மது. மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இல்லையா இந்த மிஸ்சிவஸ் மன்மதன். ரேகா, அங்க போனா இந்த பேர் வருது, இங்க வந்தா அந்த பேர் வருது. சிவசிவா சிவசிவா, பாவி கிரகஸ்தா, சிவசிவா சிவசிவா சிவசிவா. நேரங்கட்ட நேரத்துல ஏன் இப்படி ஸ்நானம் பண்ற? என் வீடு, நான் எப்ப வேணாலும் ஸ்நானம் பண்ணு. போடி உள்ள. யாராவது செத்து போயிட்டாளா? ஒருத்த சாக மாட்டேங்கிறாண்டி, அதுக்காக. யார் அந்த பாவி சொல்லுங்களேன். மாட்டேன். என் உத்தியோகம், எங்க உறவம், என் தலையெழுத்து சம்பந்தப்பட்டது. ஏன் என்னன்னு கேட்க போடி உள்ள. That's good, that's good. நல்ல சகுனம், நல்ல சகுனம். நான் போயிட்டு வழக்கம் போல அடுத்த சனிக்கிழமை இங்க வந்துடுறேன். நீ உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. வந்து அந்த அது அவன்கிட்ட சொல்லணும். ஹலோ 74525. ஹலோ ஹலோ, உங்க கூட நான் பேச மாட்டேன், போங்க. பின்ன என்னங்க, பேசி பேசி என்ன பிரயோஜனம்? உங்க முகம் எப்படி இருக்கும்னு நான் எப்படி எப்படி இல்லாமோ கற்பனை பண்ணி பாக்குறேன். இன்னைக்கு உங்களை பார்த்தே ஆகணும். அப்படியா? சரி, அப்ப இன்னைக்கு சந்திக்கலாமே. உங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? உங்க சௌரியத்துக்காக மஞ்சள் புடவை, மஞ்சள் பிளவுஸ் போட்டுக்கிட்டு வரேன். பாவாடை. ஹலோ, மஞ்சள். ராங் நம்பர், ராங் நம்பர், ராங் நம்பர். ஒரு நல்ல மஞ்சள் புடவை கிடைக்கலையா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டேன் தெரியுமா? குரல்ல இருக்கிற அழகு முகத்துல இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல. நியாயமா அது? என்ன மட்டும் வர சொல்லிட்டு நீங்க வராம என்ன எப்படி ஏமாத்தலாமா? இன்னைக்குன்னு பார்த்து ஒரு ஆம்பளை கூட மஞ்சள் ட்ரெஸ்ல வரல. சிரிக்காதீங்க, வயறு எரியுது. வயிறு எப்படி எரியும்? பாவம், கண்ணன் தானே எரியணும். உங்க கண்ணத்தை தடை விடணும்னு நான் துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? அப்ப நீங்க வந்திருந்தீங்களா? ஆனா மஞ்சள்ல வரல, மறைமுகமா வந்தேன். எதுக்கா இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு? என்ன நீங்க பார்க்காம உங்களை நான் பார்த்து ரசிக்கத்தான். சாரி டியர். டியர்னா சொன்னீங்க? டியர். ஹலோ, பாடியாச்சு. போனை வச்சுட்டுமா? அது எப்படி? ஒரு ஜோக்கோட தான் முடிப்பேன். கண்ணாடி வீட்டுக்குள்ள இருக்குங்க முக்கியமா என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? கல் எறிய கூடாது. இது தெரியாதா? அதுதான் இல்ல, லைட்ட போட்டுக்கிட்டு ஒய்ஃபை கிஸ் பண்ண கூடாது. மத்தவங்க எல்லாம் பாப்பாங்களே. அதே மாதிரி டெலிபோன்ல பாட்டு பாடக்கூடாது, மத்தவங்க எல்லாம் கேட்பாங்க. யாருமே என்னது? This is telephone department. ஏமா 432516 தானே? Trunk call from Salem. செங்காலா? சரி சரி கொடுங்க. அப்ப ராங் நம்பரோட ரைட் நம்பர் 432516.
இனிமே வீட்டு அட்ரஸையா கண்டுபிடிக்க முடியாது. இல்லைங்க, உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குதே. இந்த வீடு பல்லாவரத்துல இருக்கு. நீங்க கேக்குற நம்பர் மாம்பழம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ராங் நம்பர். யோ, அறிவு கெட்ட முண்டம், போன கீழே வையா, பல்ல உடைச்சிருவேன். யாரது? மது, நீங்க? ராங் நம்பர். ஓ, அப்போ உள்ள இருக்கிறது வேலைக்காரி. முதல்ல உங்க வேலைக்காரிய மாத்துங்க, இல்ல அவ குரலை மாத்துங்க. சம்பந்தமே இல்லாத குரல். சிரிக்கி சிரிக்கி பேசுறீங்களே. அது என்னோட வீக்னஸ். உலகத்திலேயே மோசமான கருமி யாரு தெரியுமா? யாரு? 2 பேரா போனா செலவுன்னு தனியா ஹனிமூன் போறாரு. இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? இத என்னுடைய வீடு மாதிரி நான் நினைச்சுக்கலாமா? தேங்க்யூ. திஸ் சேர் இஸ் வெரி பியூட்டிஃபுல். இத என்னுடைய சேரா நான் நினைச்சுக்கலாமா? ஓஎஸ். இத இவங்கள ஒரு முறை பார்த்தால் என்ன? ஹலோ மை டியர் ராங் நம்பர். பேர் என்ன? உஷாவா? இல்ல, பார்கவி. நான் ஃபேனை கேட்டேன். நான் என் பேரு சொன்னேன்.